ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஸ்க்ரீன் 7 படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து 6 பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து 7வது பார்ட். ஸோ இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தனிப்பட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிருந்த அந்த 6 பார்ட்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்டான ஒரு கதையாக தான் வந்து இருக்கும். ஸோ அதே ஒரு கதையை தான் இந்த படத்துக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு 7வது பார்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னலையா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன அந்த ஒரு 6வது பார்ட் அது வந்து 2023 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்டையர் ஃபிலிம் சீரிஸே வந்து அப்படியே கண்டினியூட்டியாக வந்து கண்டினியூ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஜென்ரலாக வந்து சொல்கிறேன், ஹீரோயின் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு மாஸ்க் போட்ட கொலைகாரன் தான் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கான். அவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஹீரோயினை வந்து எப்படி அந்த சீரியல் கில்லரை வந்து கண்டுபிடிச்சி போட்டு தள்ளாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக வந்து இருக்கும். மெயினாக வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஹீரோயினோட பொண்ணுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வர்ற மாதிரி கான்ஃப்ளிக்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஹாரர் ஸ்லாஷர் டேர்மில் எந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் வந்து எல்லா படத்துக்கும் வந்து பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ, சேம் சிமிலர் ஸ்டோரி அண்ட் வந்து சிமிலர் பேட்டர்லாம் இந்த படத்துக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு விதத்தில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து இருந்தாலும், ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹாரர் ஸ்லாஷர் டேர்மில் வந்து இந்த படத்தை பயங்கரமாக வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு தான் வந்து படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக உங்களுக்கு வந்து இந்த ஹாரர் ஸ்லாஷர் பயங்கரமாக வெட்டி வீசுகிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஓரளவுக்கு வந்து பண்ணுற அளவுக்கு சீன்ஸ் வந்து படத்துக்குள்ளே வந்து இருக்குது. அண்ட் மெயினாக வந்து சொல்லிடுறேன், படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் வந்து பார்க்காம அந்த படத்தை போய்ட்டு வந்து பாருங்கள். ஏன்னா ட்ரெய்லராக எல்லாத்துலேயுமே வந்து ரிவீல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து பர்சனலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஸோ அண்ட் படத்தில் வர பெரும்பாலான சீன்ஸ் வந்து ட்ரெய்லர்லேயே வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரெய்லரை பார்க்காம அந்த படத்தை போய்ட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஹாரர் ஸ்லாஷ் டேர்ம் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டேர்மில் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த படத்தோட அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு போட்டிங்க அப்படின்னா, ரெண்டு ஹாஃப்லையுமே வந்து கான்வர்சேஷன் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து இருக்கும். அந்த வந்து ஆர்எஸ் ஸ்லாஷர் டேர்ம்லாம் வந்து வந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் மாதிரி அப்படின்னா டப்புன்னு முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த சீன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து வச்சுருந்துருக்கலாம். மற்றபடி வந்து அந்த சீன்ஸ் வரும்போதெல்லாம் வந்து படத்தில் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்தில் நிறைய ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸும் வந்து அதிகமாகவே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங்கை வந்து நல்லாவே வந்து எழுதியிருந்தாங்க. மற்றபடி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். பட் ரைட்டிங்கில் அந்த கேரக்டர்ஸ் ரைட்டிங் வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு படத்தில் வந்து இருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா, அந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் தான். டெக்னிக்கல் ஒர்க் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மெயினாக வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து எஸ்எஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸா அப்புறம் வந்து மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் குறிப்பாக வந்து அந்த ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அங்கே வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு குவாலிட்டியான படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை டெஃபினட்டாக அந்த படம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் வந்து என்ன அப்படின்னா, அதே ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு ஸ்டோரி அண்ட் வந்து சீன்ஸ் கொண்டு வந்து சிமிலர் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்த சீரிஸ், அந்த ஒரு மூவி சீரிஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்துலேயே வந்து கண்டினியூ ஆகுது. அதே ஒரு சீன்ஸை கூட வந்து எழுதி அப்படியே வந்து எடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கூட உங்களுக்கும் வந்து கொடுக்கலாம். மெயினாக வந்து ஈவன் அந்த படத்தில் இருந்த கேரக்டர் கொண்டு இந்த படத்தில் வந்து வராங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டாண்டலோனாக வந்து இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் போன பாகத்தில் இருந்த கேரக்டர்ஸ்னு சொல்ல மாட்டேன், இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன பல பாகங்களில் இருந்த கேரக்டர்ஸ் கூட இந்த படத்தில் வந்து வர்றாங்க. ஸோ அதனால் வந்து அந்த படத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த படத்தை வந்து இப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் கனெக்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் அந்த படங்கள்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாலும் ஸ்டாண்டலோனாகவும் இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் கேரக்டர் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படத்தையெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் இந்த படத்தை வந்து நீங்களால் ஒரு கண்டினியூட்டிவாக வந்து பார்க்க முடியும். மற்றபடி இந்த படத்தில் அந்த ஒரு ஸ்டோரிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணப்பட்ட பல படங்களில் அந்த ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு மூவி சீரிஸ்லேயே வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஸ்டோரியை தான் இந்த படத்துலேயே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் சீன்ஸ் கொண்டு வந்து ரிசம்பலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு அந்த ஒரு ஸ்லாஷர் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப படத்தில் வந்து கம்மி தான். ஸோ அதையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்டடாக இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய சீன்ஸ் வந்து வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் வேறு லெவலில் ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கும் இந்த படம். பட் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை தான் இப்போதைக்கு பர்சனலாக எனக்கு வந்து இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருந்தது. ரைட்டிங்கில் இந்த படத்தை இன்னும் வந்து மெருகேற்றிருந்திருக்கலாம் அண்ட் வந்து கோட்டை விட்டாங்க. இன்னும் பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கெல்லாம் வந்து தேவை. அண்ட் இந்த கான்வர்சேஷன் சீன்ஸ், அந்த பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து லென்த்தாக போகும்போதெல்லாம் எப்படா அந்த படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக அந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்தது. போய் பார்த்ததுக்கு ஒரு டீசெண்டான ஒரு வாட்சாக தான் வந்து இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் வந்து அடர் கண்டென்ட்லாம் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் கிஸ்ஸிங் சீன்ஸ் வந்து 2-3 சீன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து ரத்தம் வந்து தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் வந்து வைலன்ஸ்டான காட்சிகள் வந்து படத்தில் வந்து இருக்குது. ஸோ
அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இந்த படத்தை போயிட்டு வந்து பார்க்குறேன்னா பாருங்கள். ஒரு டீசெண்டான வச்சு தான் நம்ம பொறுத்தளவுக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் அந்த படம். மற்றபடி இந்த படத்தை பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்த்துறாங்க. தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.